ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு யோகா டீச்சிங். இந்த வீடியோவில் சைக்காலஜி கிளாஸ் நம்பர் 2 தான் பார்க்க போகிறோம். டாபிக் வந்து பெர்சன்டேஜ், சதவீத கணக்குகள். நம்ம ரீசனிங் அதாவது சைக்காலஜி கிளாஸஸ் எதுக்கெல்லாம் பயன்படும்னா, குரூப் 1 எக்ஸாமு, குரூப் 2A 4 அதாவது டிஎன்பிசி நடத்தக்கூடிய எக்ஸாமுக்கும், டிஎன்யூஎஸ்ஆர்பி கண்டக்ட் பண்ணக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர் தேர்வு பிசி எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போது, அதர் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கும் இந்த சைக்காலஜின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அந்த வரிசையில் நம்ம யோகா டீச்சிங்கில் தொடர்ச்சியாக வீடியோ கொடுக்குறோம். மறக்காமல் நம்ம சேனலை விசிட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், டெலிகிராம்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் நம்மளுடைய யூடியூப் தளம், சமூக வலைதளமாக இருக்கக்கூடிய யோகா டீச்சிங், எல்லாமே யோகா டீச்சிங் தான். மறக்காமல் உங்களுடைய ஆதரவு கொடுங்க. ஓகே, கிளாஸ் நம்பர் இது 2வது வீடியோ. ஆல்ரெடி 5 சம் நடத்தி போட்டு இந்த கிளாஸ் நம்பர் 2. ரைட், சம் பார்க்கலாங்களா? A number when increased by 18% gives 236. Find the original number. அதாவது ஒரு எண்ணை 18% அதிகரித்தால் 236 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்க. அப்போ அந்த எண்ணுன்றதை 100%ஆக கன்சிடர் பண்ணிக்கோங்க. அப்போ 100%லேருந்து 18 இன்க்ரீஸ் பண்ணால் 118%. அந்த 118 தான் 236ன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த எண்ணை காண்கனா, அப்போ 100% தான் அந்த எண். அப்போ 100 கீழே போட்டு இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதை அடித்து கொடுத்தீங்கன்னா வேலை முடிஞ்சு. இப்போ மேலேயும் கீழேயும் அடித்து கொடுக்கலாம், பக்கத்துலேயும் அடித்து கொடுக்கலாம். அடித்து கொடுங்க. ஒரு 118 118, 218, 236. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ எக்ஸுன்றது இந்த பக்கம் வந்துடும், இந்த பக்கம் 2 × 100ன்னு வரும். ஸோ ஆன்சர் 200. எக்ஸுன்றது 200. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? ஒரு எண்ணை நான் 100% அசம்ஷன் வச்சுக்கிட்டேன். அப்போ 100%லேருந்து 18 கூட்டினா 118% தான் 236னா, அப்போ அந்த எண், அதாவது 100% என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 118% தான் 236னா, அப்போ 100% தான் என்ன? அடிச்சு கொடுங்க. 118 118 218 236 கிராஸ் பண்ணும்போது x = 2 × 100 200ன்னு வரும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து செகண்ட் சம். If a person's income is increased by 10% and then decreased by 10%, what is the overall percentage change? அதாவது ஒரு நபருடைய வருமானம் 10% அதிகரிக்குதுங்க. அதுக்கப்புறம் பின்னாடி 10% குறைக்கப்பட்டால் அவரது வருமானத்தில் ஏற்படக்கூடிய ஒட்டுமொத்த சதவீத மாற்றம் கேட்குறாங்க. சிம்பிள். ஒரு நபருடைய வருமானம் 100% வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் பேஸ் அடிப்படை. இதில் 10% இன்க்ரீஸ் ஆகுது. எவ்வளோங்க? 10% இன்க்ரீஸ் ஆனால் 110% வரும். அதுக்கடுத்து பின்னர் 10% குறைக்கப்பட்டால்னா 100%ல் 10% எவ்வளோங்க? 90. சரிங்களா? 100%ல் 10% குறைஞ்சா 90%. அப்போ 100 × 10% கூடுது 110%. அதுக்கப்புறம் 10% குறைக்குது 90%. இப்போ பக்கத்தில் பெர்சன்டேஜ்னு வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம்னா 1/100. அப்போ 100 × 110, இந்த இடத்துல பெர்சன்டேஜ் இருக்கா, /100. அடுத்து 90 போட்டுக்கோங்க, பக்கத்தில் பெர்சன்டேஜ் இருக்கா, /100. இதை அடிச்சு கொடுங்க, ஆன்சர். ஓகே, 2 0 2 0 அடிச்சு கொடுங்க. இந்த 0 சேர்த்து இந்த 2 0 அடிங்க. அப்போ 11 × 9 99. அப்போ 100 ரூபா ஒரு ஆள் இன்கம் வாங்கி 99 ரூபா எண்டில் முடிக்கிறார். அப்போ 100 ரூபாயிலேருந்து 99 ஆகும்போது அப்போ 1% கம்மியாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். 1% டிக்ரீஸ்ன்றது ஆன்சர். புரிஞ்சுக்கிட்டிங்களா? அப்போ இதை ஷார்ட்டாக சொல்கிறேன். 100 ரூபாங்க, 10%னா 110. அந்த பர்சன்டேஜ் போல் டிவைட் பை 100 போடுக்கிறேன். இன்ட்டு 90%, அதாவது 10% கம்மியாகுதா, 90%. அப்போ பெர்சன்டேஜ் போல் டிவைட் பை 100 அடிச்சு கொடுத்தா 99 வருது. 100 ரூபா வாங்கினவர் 99 வருது. அப்போது 1% வித்தியாசம் வருதுங்களா, கம்மியாகுதுங்களா? அப்போது 1% டிக்ரீஸ்ன்றது ஆன்சர். சரிங்களா? ஈஸியாக, ரொம்ப போட்டு குழப்ப வேண்டாம், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து 3வது சம். வாட் பர்சன்டேஜ் ஆஃப் எ டே இஸ் 10 hours? அதாவது ஒரு நாளில் 10 மணி நேரம் என்பது எத்தனை சதவீதம்ன்றாங்க. அப்போ ஒரு நாளுன்றது 24 மணி நேரம். சரிங்களா? அதை கீழே போட்டுக்கோங்க. அதில் 10 மணி நேரம்ன்றது எவ்வளோ பெர்சன்டேஜ் இன்ட்டு 100. இதை சால்வ் பண்ணுங்கள். 12 2 24, 50 2 100, 6 2 12, 25 2 50. கரெக்டுங்களா?
மூவிரெண்டு 6 ஐ2 10. அப்போ மேலேயும் மேலேயும் பெருக்குங்க 125/3ன்னு வரும். இதை அடித்து கொடுத்தீங்கன்னா 4 3 12, 1 3 3 மிச்சம் 20 இருக்கும். 6 3 18 இப்படியே போகும். அப்போ 41.67% தான் ஆன்சர். அப்போ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். சரிங்களா? ஒரு நாளில் 24 மணி நேரம் கீழே போகிறீங்க, அதில் 10 மணி நேரம் கேட்குறாங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் கேட்குறாங்க, அடித்து கொடுத்தீங்கன்னா 41.6666 வருது. அதை 41.67ன்னு நான் மாற்றிக்கிறேன். சரிங்களா? ரைட். அடுத்து 4th சம் போகலாங்களா? இஃப் எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் 600 இஸ் 450, தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். அதாவது 600இன் எக்ஸ் பர்சன்டேஜ் 450 எனில் எக்ஸின் மதிப்பை காண்க. இந்த ஆஃப்னா அதுக்கு மல்டிப்ளைன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ இந்த இங்கிலீஷில் அப்படியே எடுத்துக்கோங்க. எக்ஸ் பர்சன்டேஜ்னா பெர்சன்டேஜ்னு பக்கத்தில் அப்போ டிவைட் பை 100ன்னு போட்டுக்கோங்க. ஆஃபு பக்கத்தில் இன்ட்டு போட்டுக்கோங்க. சரிங்களா? 600 என்பது 450. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதை இப்படி எடுத்து எழுதுனீங்கனாலே இந்த சம்மை முடிச்சிடலாம். எக்ஸ் பர்சன்டேஜ்னும் போது எக்ஸ் பர்சன்டேஜ்னா இந்த பெர்சன்டேஜ் கூட என்ன எக்ஸ் பை 100ன்னு போட்டுக்கிறேன். இந்த இன்னுனாலும் சரி ஆஃப்னாலும் சரி அதுக்கு மல்டிப்ளைன்னு அர்த்தம். 600 600. இதனுடைய வேல்யூ தான் 450 அப்படின்றத இதை பேசிக்காக அப்படி எடுத்து எழுதிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு. எக்ஸ் பை 100 இன்ட்டு 600 விச் இஸ் ஈக்குவல் டு 450. இப்போ எக்ஸை மட்டும் வச்சுட்டு அங்கிட்டு கொண்டு போங்க. 450 இங்கே இருக்கிற மல்டிப்ளை 600 வந்து அங்கிட்டு டிவிஷனாக வரும். இங்கே இருக்கிற டிவிஷன் 100 வந்து அங்கிட்டு போகும்போது மல்டிப்ளை 100 வரும். இப்போ அடிச்சு கொடுங்க. 2 சைவர் 2 சைவர் அடிங்க. 2 3 6 15 3 35 150 அடிச்சு கொடுத்தீங்கன்னா 450 வரும். சரிங்களா? கரெக்டாக நம்ம 3ஆல் தான் அடிக்கோம். கரெக்டு. 4 2 75 2 150. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகே. முதல்ல எடுத்து எழுதிக்கிறதும் எக்ஸ் பர்சன்டேஜ் எக்ஸ் பை 100 600இன் 450 இதை எடுத்து எழுதிட்டிங்கனாலே இதை அடித்து கொடுத்தாலே நமக்கு எவ்வளோ வருதுங்க? 25%ன்றது ஆன்சர். ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். புரிஞ்சுக்கிட்டிங்களா? அடுத்து லாஸ்ட் சம், இந்த வீடியோடைய கடைசி சம். எளிமை தான். மேக்ஸை பொறுத்தளவு என்ன கேட்குறாங்க, என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே ப்ராப்பராக அப்ளை பண்ணாலே வேலை முடிஞ்சு. ரைட். ஒரு எண்ணின் மதிப்பை 25% குறைத்தால் 120 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்க. ஆங்கிலத்தில் வச்சுலாமா? when a number is decreased by 20% it becomes 120, find the number. அப்போ ஒரு நம்பரை வந்து 25% குறைச்சோம்னா அது 120 கிடைக்குது சொல்கிறாங்க. அப்போது ஒரு எண்ணுன்றதை நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா 100%ன்னு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்போ அந்த ஒரு எண்ணுனா அது 100%. அப்போ அதனுடைய மதிப்பு 25% குறைச்சா அது 120 கிடைக்குதான். அப்போ 100ல் 25 போச்சுன்னா 75% தான் 120. அப்போ அந்த எண்ணை காங்கன்னா அப்போ 100% எவ்வளோன்னு கேட்குறேன். எல்லாம் பாக்ஸ் மெத்தடு தான். சரிங்களா? அடிச்சு கொடுங்க. 3 25 75, 4 25 100, 1 3 3, 4 3 12, 40 வரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 40 × 4 வருமா? இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 160. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ரைட்டுங்களா? அப்போ ஒவ்வொரு சம்மும் எளிமையாக அது கொடுத்துருக்க டேட்டாவை கரெக்டாக எடுத்து எழுதுகிறேன். உங்களுக்கு கிளியர் பண்ணியாச்சு. ஓகே. அந்த 5 சம்மாக கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். ஏன்னா எடுத்தவனையும் 10 சம் 20 சம் கொடுத்தா அதனுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து வருமானு தெரியல. அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போகிறேன். அப்படி இந்த வீடியோவில் வந்து ஹைலைட் பண்ணிடுறேன். சரிங்களா? ஹைலைட் பண்ணுறதையும் பார்த்து அது வந்து நம்ம கிளாஸ் முடிஞ்சதுமே உங்களுக்கு ஹைலைட்டுன்றதை நம்ம கீழே கொடுத்துருவோம். பிடிஎஃப் வந்து நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் கீழே அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒன்ஸு நீங்கள் கண்டினியூவாக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன். கடைசி ஒரு நிமிடம் மட்டும் எடுத்துக்கிறேன். ஐயோ, ஓகே, சாரி. கடைசி ஒரு நிமிடம் முடிச்சுக்கிறேன். அதாவது இப்போ 5 சம்மாக கொண்டு வரோமா? 5 சம்மா போக 10 சம்மா கொண்டு வரும்போது ஒரு டாப்பிக்னு எடுத்துட்டா குறைஞ்சது 30 சம்மாவது நான் நடத்தலான் இருக்கேன். அந்த நடத்தி முடித்தோடனே இப்போ ஒவ்வொரு வீடியோலையும் வந்து நான் 5 சம்மும் வந்து கீழே பிடிஎஃப் வந்து இந்த மாதிரி ஹைலைட் பண்ண பிடிஎஃப் கொடுத்துருவேன். ஃபைனலாக வந்து அந்த டாபிக் முடியும் போது டோட்டலாக 40 சம்முடைய பிடிஎஃபையும் கொடுத்துருவேன். நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? கிளாஸஸை மட்டும் ரெகுலராக கவனிங்க. போக உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ஆர்வத்தை பொறுத்து நான் ப்ராப்பராக வந்து உங்களுக்கு நிறைய வெரைட்டி ஆஃப் சம்ஸு
தேர்வு நோக்கில என்னென்னலாம் கேட்குறாங்கன்றத நடத்தி கொடுக்குறோம். நம்ம டீமுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு இந்த யோகா டீச்சிங் இருக்கா, இதை மறக்காமல் அந்த ஒரு சப்ஸ்கிரைப்னு இருக்கும், அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி அந்த பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. அதுதான் நீங்கள் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய சப்போர்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.